வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 7:5 நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். தேவன் நோவாட்ட என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமாக நோவா செய்தது நிமித்தம் 40 நாட்கள் இந்த பூமியில் பெருமழை பெஞ்சது. அந்த மழையில் அவர் பாதுகாப்பான ஒரு பேழைக்குள்ளே இருக்கும்படியாக கர்த்தர் பார்த்துக்கொண்டார். நம்ம வாழ்க்கையிலையுமே கர்த்தர் சொல்லும் பிரகாரமாக நம்ம செய்வோமானால் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். நோவா ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பெட்டகத்துள்ள தான் அப்படியே இருப்பார். அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் பாதுகாப்பாக இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், நம்ம முயற்சி பண்ணுற காரியங்கள் நடக்கலையேங்கிற விதமான சூழ்நிலையாக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஆனால் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம். அடைக்கப்பட்ட சூழ்நிலையை விட்டு நோவா குறித்த நேரத்தில் கர்த்தர் நினைத்த நேரத்தில் வெளியே வருவார். அப்போ நடமாடும் ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவை எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு தந்தேன். அதாவது நோவா உள்ளே எப்படி போனாரோ அந்த பிரகாரமாக அடைக்கப்பட்ட சூழ்நிலை முடிந்து வெளியே வரும்போது இருக்கையில் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணும்படியான ஆசீர்வாதத்தோடு தான் நோவாவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வார்த்தை என்னும் பெட்டகத்துள்ள நோவா இருந்து அந்த முடிவு வரைந்தம் இருந்து கர்த்தர் நினைத்த நாளில் வெளியே வரும்போது உள்ள ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆட்கொள்ளும்படியாக அதிகாரம் செலுத்தும்படியான ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையிலையுமே ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாங்க. நம்ம முயற்சி பண்ணுற காரியங்கள், நம்ம வாழ்க்கையின் நெறிமுறைகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு வார்த்தை தந்திருக்கலாம். பிடிச்சிக்கோங்க, கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை உருவாக்குவார், பாதுகாப்பார், ஒரு குறித்த நேரத்தில் உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த நேரத்தில் நம்ம ஆட்கொள்ளும்படியான காரியத்தை, அதிகாரம் செலுத்தும்படியான காரியத்தை நம்முடைய கரத்தில் நிச்சயமாக கொண்டு வருவார். நோவாவை மாதிரி பேழைக்குள்ள வார்த்தையிலும் பேழைக்குள்ள அடங்கி இருங்க. கர்த்தர் நியமித்த நாளில் நம்ம வெளியே வருவோம், நமக்கானது சொந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.